பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளை காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாளிலே வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். தேவ பிள்ளைகளே, சீஷர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மரிச்சு போயிட்டாரு, இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணிட்டோம், இன்னும் என்ன நடக்கும்னு தெரியலையே, இன்னும் என்ன சூழ்நிலை உண்டாகும் என்று தெரியலையே. ஆனால் இயேசு இந்த பூமியில் அவர்களோடு வாழ்ந்தபோது அவருடைய மரணத்தை குறித்து அவர்களோடு கூட பேசினார், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களோடு கூட பேசினார். ஆனால் இந்த ஒரு காரியத்தை அவங்க அறிந்து கொள்ளவே இல்லை, அதை குறித்து அவங்க சிந்தை உள்ளவர்களாக இல்லை. ஆனால் இவங்க பேசி கொண்டிருக்கிறார்கள், கல்லறை காலியாக இருக்கு, இயேசு மரிச்சு போயிட்டாரே, அந்த மரித்து போன சடலம் காணப்படலையே, ஒருவேளை உயிர் தெழுந்திருப்பாரோ ஒரு டவுட்டு, ஒருவேளை அந்த சடலத்தை யாராவது எடுத்துக்கொண்டு போயிருப்பாங்களோ இன்னொரு டவுட்டு, ஒருவேளை அந்த சடலம் காணாமல் போயிருக்குமோ அப்படின்னு ஒரு பெரிய டவுட்டு. இப்படி அவங்க பேசி கொண்டு இருக்கும்போது இயேசு தாமே, வேதம் சொல்லுகிறது, இயேசு தாமே அவர்கள் நடுவில் வந்தாராம். ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆண்டவர் தேவ பிரசன்னத்தோடு இறங்கி வந்து அவங்கள பார்த்து சொல்லார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஆண்டவர் பார்த்தீங்களா? நம் நடுவில் இறங்கி வந்து, இன்றைக்கி எல்லாரும் ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கிறோம். இது எப்படி முடியும், இது எப்படி சம்பவிக்கும், என் வாழ்க்கையில் இந்த காரியம் எப்படி கைகூடி வரும் யோசித்து கொண்டிருக்கிறீங்க. இயேசு இந்த காலை வேளையில் உயிர் தெழுந்த வல்லமையோடு கூட எழும்பி அவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, சமாதானம், சமாதானம். இந்த நாள் சமாதானத்தின் நாளாய் அமையட்டும். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய தொழில் எல்லாம் சமாதானத்தினால் நிரப்பப்படட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரே நாளிலே இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் நாமத்தை துதிக்கிறப்பா. எங்கள் நடுவில் இறங்கி வந்து எங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறீர். குழப்பத்தோடு இருந்த அந்த சீஷர்கள் நடுவிலே ஆண்டவரை கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரை இறங்கி வந்து சமாதானம் கொடுத்தது போல, இன்றைக்கு ஒரு குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாவதாக, ஒரு மகிழ்ச்சி உண்டாவதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமேன்.